Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது Samachi 10th standard maths exercise 3.13 பார்க்க போகிறோம். So nature of the roots. Already we know that the nature of the roots தெரியுமா? Already we know or not? No. Nature of the roots படிச்சது வரைக்கும் இல்லையா? So you know the quadratic equation, is it correct? What is the form of the quadratic equation? General form. Ax square plus bx plus c equal to 0. This is the general form. So அதுக்கப்புறம் சொல்யூஷன் பார்க்கணும். சொல்யூஷன் ரூட்ஸ் சொல்யூஷன் ஜீரோஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஓவரால் ஹோல் டிவைடட் பை 2a. ஸோ இந்த ஏபிசி யூ ஆர் டேக்கிங் ஃப்ரம் யுவர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் a, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் b, கான்ஸ்டன்ட் இஸ் c. அதை எடுத்துட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ்னு கொடுத்தா ஸோ நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத கேசஸ் இருக்கும். ஞாபகம் இருக்கா? ஸோ நிறைய நம்பர்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம், வராது, அதெல்லாம் இதில் போடலாம். ஸோ வரதையும் போடலாம் பட் ஸ்டெப்ஸ் வரும், அது டேரெக்டாக போட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 மிஸ் 2 × 3 போட்டுருவோம். பட் ஆனால் ஒரு 117 இல்லை 1000 சம்திங் அந்த மாதிரிலாம் வருது, என்னால் கண்டுபிடிக்க முடியல மிஸ், நான் ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறேன் பட் டைம் எடுக்குது எனக்குன்னா யூ ஜஸ்ட் யூஸ் திஸ் இஸ் த குவாட்ராட்டிக் ஃபார்முலா சொல்லுவோம். குவாட்ராட்டிக் ஃபார்முலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத கேஸை இதில் போடலாம், முடிஞ்சாலும் போடலாம். பட் முடிகிறது ஈஸியாக இருக்கும் நமக்கு, இதில் ட்ரை பண்ணால் யூ வில் கெட் ஈஸிலி. ஓகேயா? ஸோ இதில் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பேர் தான் டிஸ்கிரிமினன்ட், தட் இஸ் டெல்டா. தட் இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் த discriminant, that's name is discriminant, that's notation is denoted by delta. இப்போ இதை பொறுத்து தான் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எழுத போகிறோம். என்ன மிஸ் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்னால் ரூட்ஸோட நேச்சரை சொல்ல போகிறோம். 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க, இப்போ 2 பேர் வீட்டில் பிரதர்ஸ் இருக்காங்க இல்லை சிஸ்டர்ஸ், சில பேர் வீட்டில் ஒரே மாதிரி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக கேப் இருக்கும், ட்வின்ஸ் கிடையாது, கேப் இருந்தால் கூட டிட்டோ ஒரே மாதிரி இருப்பாங்க, அவங்க தான் ஈக்குவல் ரூட்ஸ். என்ன அர்த்தம்? சேமாக இருப்பாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்க. ஸோ டிஸ்டிங்க்ட்னா 2 டிஃப்ரெண்ட், 2 பேருக்கும் சம்மந்தமே இருக்காது. பிரதர் சிஸ்டர்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாது. ஸோ எந்த ஃபீச்சர்ஸுமே காமனாக இருக்காது, சிமிலாரிட்டி இருக்காது. அவங்க பேர் டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். ஸோ இப்போ இல்லை மிஸ் கசின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களாம் நோ ரியல் ரூட்ஸ், ஃபேமிலிக்குள்ளே தான் நம்ம பார்ப்போம் ரூட்ஸ். சரியா? கசின்ஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வர மாட்டாங்க, கசின்ஸ் அவ்வளோதான், சித்தப்பா பசங்க அந்த மாதிரி ஒரு கிளியர். ஸோ அவங்க நோ ரியல் ரூட்ஸ். அப்போ 3 கேஸாக பிரிக்க போகிறோம் நம்ம டெல்டா. ஸோ டெல்டா மீன்ஸ் தட் இஸ் அ டிஸ்கிரிமினன்ட், தட் இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. நமக்கு யூஸ்வலாகவே தெரியும் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி தான், பாசிட்டிவ், நெகட்டிவ், 0, 3 சாய்ஸ் தான் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்போது ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா பாசிட்டிவ். கிரேட்டர் தென் 0 பக்கத்தில் நீங்கள் பாசிட்டிவ்னு எழுதி வச்சுக்கணும், தென் ஒன்லி இட் இஸ் ஈஸி. ஸோ பாசிட்டிவ்னா என்ன மிஸ்? 1 to 3 அதுதான், நெகட்டிவ் இல்லாமல் அதுதான் பாசிட்டிவ். பாசிட்டிவாக இருந்தால் வாட் இஸ் த மீனிங்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ரியல் ரூட்ஸ். டிஸ்டிங்க்ட் இல்லை டிஃப்ரெண்ட்? டிஸ்டிங்க்ட்னா வாட் இஸ் த மீனிங்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதா டிஸ்டிங்க்ட், 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். அது பேர் டிஸ்டிங்க்ட் பதிலா அன்ஈக்குவல்னு சொல்லுவாங்க. எந்த வேர்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். 1 வேர்டில் டிஸ்டிங்க்ட் கொடுத்தா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அன்ஈக்குவல் இருந்தால் அதுவும் கரெக்ட் தான். ஈக்குவலாக இருக்காது அப்படின்னாலும் ஒன்று தான், டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்கனாலும் ஒன்று தான். ஸோ டிஃப்ரெண்ட், டிஸ்டிங்க்ட், அன்ஈக்குவல் 3 வேர்ட்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கிரேட்டர் தென் 0க்கு பாசிட்டிவாக இருக்கிறப்ப. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்போஸ் ஈக்குவல் 0 வருது மிஸ்னா ஈக்குவல்லே வேர்டு இருக்குது, ஈக்குவலுக்கு தான் நான் சொன்னேன் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஈக்குவல் மீன்ஸ் இட் இஸ் என்ன எழுதணும்? ஈக்குவல் ரூட்ஸ், அவ்வளோதான். ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். ரியல் ஈக்குவல், இங்கே ரியல் அன்ஈக்குவல் இல்லை என்ன எழுதணும்? டிஸ்டிங்க்ட் ஆர் டிஃப்ரெண்ட், எந்த வேர்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்போஸ் லெஸ் தேன் 0. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லெஸ் தேன்? நெகட்டிவ். நெகட்டிவ் வேல்யூ வருது, -1, -1000, -10. ஸோ நெகட்டிவ் வந்தாலே இட் இஸ் நோ ரியல் ரூட்ஸ். வாட் இஸ் த மீனிங்? நோ ரியல் ரூட்ஸ். ஸோ பாசிட்டிவ்க்கு 2 பேர் பிரதர் சிஸ்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ட்வின்ஸை எடுத்துட்டிங்கனாலே ட்வின்ஸ்லேயே ஐடென்டிக்கலும் இருக்காங்க, நார்மலும் இருக்காங்க. இப்போ இது ட்வின்ஸாக இருந்தாங்கன்னா டிஸ்டிங்க்ட்னு எடுத்திங்கன்னா நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க, சம்மந்தமே இருக்காது, ஆனால் ட்வின்ஸ் தான். இங்கே வந்து ஈக்குவல் 0னா ரியல் அண்ட் ஈக்குவல், அவங்க ட்வின்ஸ் தான். இப்போ ரியல் வந்து ட்வின்ஸ்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ரியல்னா ட்வின்ஸ்னு அர்த்தம். ட்வின்ஸ்லேயே 2 கேட்டகரி, டிஃப்ரெண்ட்டாகவும் இருப்பாங்க, சேமாகவும் இருப்பாங்க. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல்னா ஈக்குவல் 0க்கு. ஸோ நோ ரியல் ரூட்ஸ்னால் ட்வின்ஸே கிடையாது அவங்க. அப்படி இருக்கப்போ நம்ம கம்பேரே பண்ண மாட்டோம்.
ட்வின்ஸ் இல்லாதவங்கள எப்பயுமே கம்பேர் பண்ண மாட்டோம். ட்வின்ஸாக இருக்கிறப்ப 2 கேட்டகரியாக பிரிவாங்க. இவங்க வந்து ட்வின்ஸ் கிடையாது, நான் ட்வின்ஸ். இவங்க 2 பேர் கேஸும் ட்வின்ஸ். ட்வின்ஸில் 2 கேட்டகரி கேட்பாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. நான் ஐடென்டிக்கலாக டிட்டோ ஒரே மாதிரி இருப்பாங்க, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது டிஃப்ரென்ஸ். பட் நான் ட்வின்ஸ்னால் ட்வின்ஸ் தான், அவங்க ஒன்றா தான் பிறந்திருப்பாங்க, ஆனால் 2 பேருக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. நார்மலாக இருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேர்ள் ஒரு பாய் இருக்கிறப்ப மோஸ்ட்லி அப்படி இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி கேட்டகரியாக பிரிச்சுக்கணும். ஸோ greater than 0 that is positive. Positive means real roots, 2 distinct real roots. Equal 0 means 2 real equal roots. Here b square minus 4ac less than 0, that is negative. Negative means no real roots. Real roots வராது. நெகட்டிவ்னா நம்ம சொல்யூஷனே சொல்லவே முடியாது. ஒரு clear? This is very very important. You are comparing this only for this exercise. Exercise 3.13. Pass it. Brightness okay? Okay. The exercise 3.13 la determine the nature of the roots of the following quadratic equation. So I am doing third, fifth. Okay? Third sum. So exercise 3.13 la third sum. What is third question, ma? Root 2 t square. See and then tell. Root 2 t square minus 3t plus 3 root 2 equals 0. First of all, you compare in the general format. Take ABC and then delta. Check your delta b square minus 4ac. Calculate and then tell it is positive or negative or 0. 3 cases la which one? இவங்க வெறும் just determine the nature of the roots மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ரூட்ஸ் பற்றி சொன்னால் போதும். ஓகே? So what is the general format? ax square plus bx plus c equals 0. But in this equation t இருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வேணால் t நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம், இல்லைன்னு தெரியலன்னா அப்படியே எழுதிக்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் t இட் இஸ் நாட் அ மேட்டர், அது பிரச்சனை கிடையாது. ஓகே? ஏபிசி மட்டும் எழுதுங்க. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட்? இதை டீன்னு மாற்றி எழுதுறதுனால எழுதலாம், இல்லை அப்படி எழுதினாலும் ஓகே. ரூட் 2 b is minus 3 including sign, c is root 2. Okay, now our aim is the discriminant delta equals b square minus 4ac. My b is minus 3 the whole square minus 4 into our a is root 2, our c is 3 root 2. I am calculating now the value. So minus square panna becomes plus 3 square panna 9 minus 4 into 3 normal number பண்ணும், like terms தனியா பண்ணும். 4 into 3 12, root 2 into root 2 root 2 square, the root 2 into root 2 2. Okay, so 9 minus 24, so it is becomes negative definitely. So 4 எடுத்துருங்க. 20 minus 5 15 it is negative, so less than 0. அப்போ என்ன ரிசல்ட் எழுதணும்? therefore the roots are the roots are no real roots. Therefore the roots are No real roots. ஆமா no real roots னு எழுதணும். Fifth just alphabets இருக்கு, அவ்வளவுதான் difference, but I am doing fifth now. So the fifth question is, what is the question fifth ma? 9a square. Okay, here. So 9 9a square. B square. X square. Minus 9a square b square x square minus 24. A B C D X. 24 a b c d x Plus 16 c square d square. plus 16 c square d square equals 0. Here the equation is totally different. Alphabets involved ஆயிருக்கு, அவ்வளவுதான். So a x square நேரா இல்லை plus b x plus c equal to 0. Compare this, அவ்வளவுதான். Coefficient கொஞ்சம் lengthy நம்பரும் alphabetum சேர்ந்துருக்கு. So what is the a? Coefficient of x square தவிர எழுதணும். Except x square என்ன வரும்? 9 a square b square, அவ்வளவுதான் a. b including sign minus 24 x தவிர எழுதணும். Coefficientனா அந்த alphabet எழுதக்கூடாது, அது முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் எழுதணும், அதோடது. So 24 a b c d.
What is our C? 16 C square D square. This is our ABC, that's all. So now the same way we are just checking delta B square minus 4ACS. அங்க C னா ஒரு C தான் மேம் C ஸ்கொயர் வரும். அப்படி இல்லடா C னா கான்ஸ்டன்ட். அப்படி பார்க்கணும் ABC கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. A is not equal சரியா? to 0 question. அது சும்மா கொடுத்துருக்காங்க A0 A இருக்க கூடாதுன்னா அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லாம போயிடும். அந்த சைட்ல கொடுக்கறல அதுல நீங்க வரி பண்ண தேவையில்லை. எல்லா இடத்துலயும் பை வந்தா அந்த பைல என்ன இருக்கோ அது நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுப்பாங்க. ஏன் கீழே 0 ஆச்சுன்னா அது பேர் இன்ஃபினிட்டி நாட் டிஃபைன்ட். அதனால சொல்லுவாங்க அது ஜென்ரலா. இங்க ஏன் சொல்றாங்கன்னா A0னா என்ன ஆகும் இது? இட் இஸ் நாட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல அந்த ஸ்டோரியே இல்லை. இஸ் இட் கரெக்ட்? ஹீரோவே இல்லை, ஸோ ஸ்டோரியும் இல்லை. சரியா? ஹீரோ இல்லைன்னா கூட ஓகே, ஸ்டோரி இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஹீரோ இல்லைன்னா கூட ஓகே ஃபிலிம், ஆனால் ஸ்டோரி இல்லாமல் இருக்குமா? ஸ்டோரி இருக்கணும். ஸோ இங்கே ஏ நாட் ஈக்குவல் டு 0னா A0 இருந்தால் இட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக்காக இருந்தால் தான் அங்கே உங்கள் ஸ்டோரி எல்லாமே ஜென்ரல் ஃபார்ம் வரும். டிஸ்கிரிமினன்ட் பற்றி பேசுவோம், ரூட்ஸ் பற்றி 2 ரூட் வரும், 2 ரூட்டில் கம்பேர் பண்ணி சொல்லுவோம். சரியா? அதனால அந்த ஏ பற்றி சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒரே பண்ண தேவை. அந்த கமா போட்டு அந்த அல்ஃபபெட்ஸ் பற்றி சொல்லுவாங்கல்ல 0னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு சில சம்ஸில் தான் அதை நீங்கள் கேர் பண்ணும் ஃபைனல் ஆன்சருக்கு. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யுவர் ஏ மீன்ஸ் இந்த ஏ கூட கம்பேர் பண்ணக்கூடாது. உங்கள் ஏ பேர் என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸப்ட் எக்ஸ் ஸ்கொயர் அது எல்லாமே எழுதும். அப்படின்னா எனக்கு இங்கே என்னது எக்ஸப்ட் எக்ஸ் ஸ்கொயர்னா இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். 9A ஸ்கொயர் பி ஸ்கொயர். பி பேர் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இங்கே எக்ஸை தவிர எழுதணும், எக்ஸை மட்டும் விட்டுருணும் அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். தனியாக ஒரு டேர்ம் இருக்கும், அது பேர் கான்ஸ்டன்ட். ஃபுல்லாக ப்ளஸ் போட்டு ஒன்று இருக்கு பாருங்க, அது பேர் இந்த சி கூட கம்பேர் பண்ணல நான். கான்ஸ்டன்ட் சி பேர் என்னன்னு படிக்கணும். சி கூட சியை கம்பேர் பண்ணவே கூடாது. ஏ பேர் என்ன? தட் இஸ் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரோட டேர்மில் எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் விட்டுட்டு எழுதணும். எக்ஸோட டேர்மில் எக்ஸை மட்டும் விட்டுட்டு எழுதணும். கான்ஸ்டன்ட்னா எக்ஸே இல்லாமல் ஒரு டேர்ம் தனியாக இருக்கும் நம்பர் வச்சு, அது பேர் கான்ஸ்டன்ட். அதை ஃபுல்லாக எழுதணும். ஸோ ஏபிசியை நீங்கள் அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏபிசி அல்ஃபபெட்ஸ் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நவ் பி ஸ்கொயர் மைனஸ் 4AC, தட் இஸ் பி ஸ்கொயர் இஸ் minus 24 ABCD the whole square. Is it correct? Minus 4 your A is 9A square B square. Your C is 16C square D square. Correct? I will check பண்ணிக்கலாம் AC லாம். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா ப்ளஸ் 24 ஸ்கொயர் இஸ் 24 ஸ்கொயர் 480. 24 ஸ்கொயர் 576. 5. 25 ஸ்கொயர் இஸ் 625. அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் அப்படி ஞாபகம் இருக்குமா? 57 576. கரெக்டா? 4ல் இருக்குது, ஸோ 6ல் தான் முடியும். 576. நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ எல்லாத்தையும் கேட்பேன். 25 வரைக்கும் ஸ்கொயர் எழுதியிருக்கணும். எழுதி இங்கே இருக்கணும், பேப்பரில் இருக்கக்கூடாது, நோட்டில் இருக்கக்கூடாது. 10 வரைக்கும் போதும் க்யூப். 10 வரைக்கும் க்யூப் தரவு பண்ணியிருக்கணும். டைம் சேவ் ஆகும் நமக்கு, புரியுதா? அது இல்லாமல் சில சம்ஸ் அப்போ தான் மூவே ஆகும். ஸ்கொயர் தெரியலன்னா அப்படியே நிற்கும். சரியா? ஏ ஸ்கொயர் பிக்கு ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஸோ ஹியர் 4 into 9, 9 4s are 36 into 16. 6 6 are 6 3s are 18 plus 3 16 னா அப்படியே 1 னா அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதான். அகைன் 5 7 6 நம்பர் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ஃபபெட்ஸ் A square B square C square D square. These two same no, sign only differ. Same number opposite sign na 0. Plus 2 minus 2 0. அது மாதிரி தான் சேமாக இருக்கணும் நம்பர், ஆனால் சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இருந்தால் 0. ஸோ டெல்டா 0 இருந்துச்சுன்னா what is the result? Therefore the roots are 2 equal real roots. The roots are Real and equal. real and equal. ரெண்டு வேர்டுமே சொல்லணும், ரியலும் சொல்லணும் and equal. சரியா? very clear. இங்கே no near root, no real roots. very clear? this is easy for you. ஸோ இதே பேட்டர்னில் எல்லா சம்மையும் இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மட்டும் முடிச்சிருக்கணும். செகண்ட் கே மாடல் ஐ வில் டூ இட் now. We are going to see the second sum. What is the second question? Find the values of k. We are going to check, find the values k. We have to calculate the value of k. K oda value calculate pannu. They are given the informations. What is given? Equations are
real and equal. அப்போ எந்த கண்டிஷன் சூஸ் பண்ணணும்? They are given the equations are real and equal. Real and equal. என்ன கண்டிஷன்? டிஸ்கிரிமினன்ட்க்கு ஈக்குவல்னால என்ன கண்டிஷன்? ஈக்குவல் 0. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ன மாற்றணும்? அதான கண்டிஷன் எழுதணும். அதோட கண்டிஷனில் யூ ஆர் ஜஸ்ட் மூவிங்னா யூ வில் கெட் த வேல்யூஸ் ஆஃப் கே. ஓகேயா? வித் சம் 2 sums only, no? Second sum I am doing, okay? Second or first? Second. Which one is difficult for you? Just tell. Second, okay? Yeah? Second. Okay. Second sum is second, is it correct? So what is here? They are asking find the value of k. First இந்த மாதிரி hint எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு clear-ஆ இருக்கும். k calculate பண்ணணும். What is given? In words-ல the equations are real and equal. What is given? Equations are real and equal. What is the condition for this? Equal. Real and equal nale we know the condition. Delta is equal or equal 0, that's all. So delta equals 0. What is the delta formula? B square minus 4AC equals 0. That is not a matter. So first of all take your equation and then compare here. What is the equation here? Equation enna? Kx square plus 6k plus 2 into x. கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. Plus 16. Plus 16. நான் plus minus ஏதாவது क्वेश्चनல விட்டுறேன்னா செக் பண்ணிக்கோங்க. Equal 0. So this is our equation. We are going to do here ABC இதில் அப்ளை பண்ணணும். மூவ் பண்ணிட்டே வந்தா நமக்கு என்ன வேணும்? k வேணும். So அந்த k மட்டும் you are keeping in the left side. அவ்வளவுதான். Simple. So k calculate பண்ண சொல்லிருக்காங்க. And then here given this condition. This condition ஓட main condition delta 0. Delta means b square minus 4ac. Here need ABC. ABC அப்ப எங்க இருந்து எடுப்போம்? General format. General formatல இருந்து எடுப்போம். What is the general format ABC? Your A is Your A is K. Very good. Your B is X தவிர full-ஆ 6k plus 2 fully. C is separate என்ன இருக்கும்? இது full-ஆ. So write like this. You just apply here. Okay. So here you are applying. Okay. Okay. So b square minus 4ac here apply here. B means 6k plus 2 the whole square. This is very very important. இங்க square போட்டா it is wrong. 6k plus 4 னு ஆயிடும். It is 6k plus 2 the whole square னா a plus b the whole square ல expand பண்ணும். எப்பயுமே more than one term இருந்தா you put bracket. After the minus and then square cube கல்லாம். After the minus ரெண்டு term ஒரு termக்கு மேல இருந்தாலே more than one termனாலும் bracket maintain பண்ணும். ஸ்கொயர் பவர் 1 தவிர 2 3 4 எது வந்தாலும் ஒரு டேர்ம்க்கு மேல இருந்தாலே more than one termனாலே பவருக்கும் bracket maintain பண்ணும். ஓகே. So minus 4 your A is k, your C is 16 equals 0. Here it is look like the same way. A plus b the whole square. You know that, no? What is the formula? A plus b the whole square. A square plus 2ab plus b square. So இது அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கேயும் அதே சேம் ரூல். இப்படி போட்டா it is wrong. 6k ரெண்டு டேர்ம் இன்ட்ல வந்தாலும் சரி பிளஸ்ல வந்தாலும் சரி மைனஸ்ல வந்தாலும் சரி யூ மெயின்டைன் த பிராக்கெட். அது சின்ன சின்ன விஷயம் தான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணுவீங்க. அதான் மேஜர் மிஸ்டேக். ஓகே. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4 into 16 64k equals 0. Here you are just write in the correct format. 6 square k square k square. 6 into 2 12, 12 into 2 24k. Here 2 square 4 minus 64k. Usually நம்ம simplify பண்றப்ப like termsல ஒண்ணா இருக்கும். k square ஒண்ணு தான் இருக்கு. So no problem. So k ரெண்டு term இருக்கு. Yes. அப்ப அத நீங்க என்ன பண்ணனும்? simplify பண்ணனும். plus 24 minus 64. Different sign, greatest number sign போட்டுக்கோங்க. 60 minus 20 40. Constant single தான் இருக்கு இல்லையா? So no problem. And then இங்க வந்து k வந்து சிங்கிளா இருந்தா வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இட்ஸ் a quadratic equation. அப்ப நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ரெண்டு வேல்யூ கொண்டு வரலாம். கேக்கு. இது எல்லாமே டிவைடட் பை சேம் நம்பர்னா பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஆகுமா? எல்லாமே 4 ல ஆகுமா? 4 ல ஆகும்னா you just divided by 4. 4 பண்ணா 9 4s are 9 அப்போ 9k square minus 10k plus 1. ஏன் மிஸ்னா சிம்பிளானா நமக்கு ஈஸி ஃபேக்டரைஸ் பண்றது. ஓகே.
ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எடுப்போம். ஞாபகம் இருக்கா? ஃபேக்டரைஸ் என்ன எடுப்போம்? 9 into 1 that is 9 தான். ஸோ 9க்கு 10 கேப் வர மாதிரினா 1 9s are 9 தான் சான்ஸே. 9 into 1 மா 9. ஸோ இப்போ இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் மைனஸா? மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸா? ஏன் ப்ளஸ் கொடுக்கக்கூடாது? இங்கே ப்ளஸ் இருக்கு. இங்கே ப்ளஸ் இருந்தால் சேம் சைன், அவ்வளோதான். இந்த சைனை தான் இங்கே வரும், டிட்டோ காப்பி தான். சரியா? இங்கே ப்ளஸ் இருந்தால் சேம் சைன். ஸோ இது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸாக இருந்தாலும் இது மைனஸ் ஆகிடும், சேம் சைன். ஸோ இங்கே பார்க்கணும் சைன். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் வந்து மிடில் சைன் வந்து கிரேட்டஸ்ட் நம்பருக்கு, இன்னொரு சைன் ப்ளஸ்னால அதர் சைன் சேம் சைன். செக் இட். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 1 9s are 9 கரெக்ட். ஸோ சேம் சைன். ஸோ அடிஷன் சைன் போட்டு பண்ணணும். மிடில் வருதா? ஸோ ரெண்டுமே கரெக்டாக போட்டால் இந்த ஒன்று மட்டும் கரெக்டாக இது எதுலாம் வரும். மல்டிப்ளைக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும். 9க்கு என்னென்ன சாய்ஸ்? 1 into 9 எழுதலாம், 3 3s are எழுதலாம். எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும் ப்ராடக்டை. பட் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. கரெக்டான ஒரு நம்பர் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே? ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டர்ம்ஸ் we know already. 10க்கு மேலே என்ன எழுத போகிறோம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இங்கே 1 இருக்குது, 9 இருக்குது. இங்கே 9 இருக்குனால எதை எடுப்பேன்? எதை எழுதுவேன் ஃபஸ்ட்டு? 9 இருக்குல்ல. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிப்பேன். மைனஸ் 9k மைனஸ் 1k ப்ளஸ் 1 = 0. இது பேர் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ். மிடில் டேர்மை ரெண்டாக பிரிக்கிறோம், அதை பார்த்து எழுதும். இது ஆர்டர் பிரச்சனை இல்லை. இதை ஃபஸ்ட் எழுதலாம், இதை ஃபஸ்ட் எழுதலாம். எனக்கு 9 இங்கே இருக்கனால இன்னொரு ஸ்டெப் எழுத வேணாமே, நான் அப்படி எழுதுறேன். அது நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மிஸ் நான் அப்படியே எழுதி அப்புறம் மாற்றிக்கிறேன்னாலும் ஓகே. ஸோ ஜஸ்ட் டேக் இட் காமன் ஃபார் ஃபர்ஸ்ட் 2 நெக்ஸ்ட் 2. ஃபர்ஸ்ட் 2 காமன் 9 எடுக்கலாமா? k எடுக்கலாம். 9 எடுக்கலாம், k-வும் எடுக்கலாம். ஸோ 9 divided by 9 1 k² by k k. 9k எடுத்துட்டேன், 1 மட்டும்தான். இங்கே செகண்டில் எப்போயுமே செகண்டில் ஃபஸ்ட் இடத்துல செகண்ட் செட்டில் ஃபஸ்ட்டில் நெகட்டிவ் வரக்கூடாது. வந்தால் அதை நீங்கள் காமனாக தான் எடுக்கணும். எடுத்தோன்னா என்ன ஆகும்? சைன் ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகிடும். மைனஸ் பிகம்ஸ் ப்ளஸ், ப்ளஸ் பிகம்ஸ் மைனஸ். நம்ம கரெக்டாக எடுத்தால் இந்த ப்ராக்கெட் அகைன் கரெக்டாக வரும். இந்த தடவை நீங்கள் மைனஸ் எடுக்க மறந்துடுவீங்க, அதனால் வராது. சரியா? செகண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ப்ளஸ் தான் இருக்கணும். அப்போ அந்த மைனஸ் இருந்தால் அதை வெளியே எடுத்தேன். வெளியே எடுக்கிறப்ப என்ன ஆகும்? உள்ள ஜஸ்ட் ஆப்போசிட் ஆகிடும் எல்லா சைனும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ k minus 1 I am taking out. ஸோ 9k minus இந்த டேர்ம் போயிடுச்சு 1. ஸோ 2 டேர்ம்ஸ், அதாவது 2 ஃபேக்டர்ஸாக மாறிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு 0 ஆர் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 0ன்னு ரெண்டு கேஸ் எழுதும். எப்படி எழுதுவோம்? k minus 1 equals 0 ஆர் 9k minus 1 equals 0. Is it correct? So next my aim is k. K கண்டுபிடிக்க தான் my aim. So k is plus 1. Here 9k is 1. K is 1 by 9. So ரெண்டு k வேல்யூ வந்துருக்கு. k வேல்யூ பற்றி அவங்க சப்போஸ் கொஸ்டினில் ஒன்லி பாசிட்டிவ் அப்படி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் வந்தால் ஸ்கிப் பண்ணிவிடுவோம். எதுவுமே சொல்லலைன்னா கேக்கு என்ன வேணால் வேல்யூஸ் வரலாம். 2 வேல்யூஸுமே கரெக்ட். ஸோ k வேல்யூஸ் 1 and then 1 or 1 by 9 எழுதிடணும். Therefore k is 1 or k is 1 by 9. ரெண்டு சான்ஸ்லேயுமே அவங்க சொல்கிற கண்டிஷன் வருமா, ரியல் அண்ட் ஈக்குவல்னு. அதனால் இது இம்பார்ட்டன்ட் சம் k கண்டுபிடிக்கிற சம் தான். சரியா? ஏன்னா அதுதான் ஆக்சுவலாக 5 மார்க்ஸ்க்கு வர்த்து. வெறும் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஜஸ்ட் 2 மார்க்ஸ், 1 வேர்டு, அதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். த சேம் வே யூ டூ த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, பாஸ்.